வணக்கம். நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுறேன். எல்லாருக்குமே தங்கம், கோல்டு அப்படிங்கிறது ஒரு பிடித்தமான விஷயம். கோல்டு அப்படிங்கிறது அ ஆண், பெண் பாராம எல்லாருமே வந்து என்ன பண்றோம்? ஆபரணங்களாக வாங்கி அந்த காலத்துல இருந்து கிட்டத்தட்ட வந்து 1940, 30 எப்போதுமே பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்துல இருந்து தங்கம் அப்படிங்கிறது ஒரு ஹெவன் மெட்டல்ஸ் அப்படின்னே சொல்லுவாங்க. அந்த அளவு தங்கம் அப்படிங்கிறது மக்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். ஆபரணங்களாக மட்டும் கிடையாது. இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு வரும்போதும், மக்கள் முதலிடத்தில் கொடுப்பது வந்து தங்கத்துக்கு தான். வைரம் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. பிடித்தமாக இருந்தாலும் கூட, வாங்கக்கூடிய ரேட்லயும் இல்ல. அதே மாரி அந்த வைரம் வந்து உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மென்ட் பர்ப்பஸ்ல அத மக்கள் யாரும் பெருசா வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினைப்பதும் கிடையாது. சில்வர் வாங்கலாம். ஆனா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து வாங்கி இன்வெஸ்ட்மென்ட்டாக வைக்கும்போது, தங்கம் அளவுக்கு அதுக்கு மதிப்பு கிடையாது. அதனால பிரீசியஸ் மெட்டல்ன்னு வரும்போது, முதல் இடத்துல இருக்கிறது ஒரு ராஜாவா நிக்கக்கூடியது இந்த கோல்டு தான். கோல்டு அப்படிங்கிறது வந்து மக்கள் வந்து முதல்ல ஆரம்ப காலத்துல வந்து ஆபரணங்களாகவும், அதுக்கப்புறமாக அ நாணய பரிமாற்றங்களாகவும் அந்த காலத்துல அரசர்கள் காலத்துலலாம் இருந்துச்சு அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அடுத்தபடியாக நமக்கு சுதந்திரம்லாம் வந்த பிறகு, கோல்டுடைய ரேட் அப்படிங்கிறது பெருசா வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து குரோத் எல்லாம் ஆகாது. ரொம்ப மெதுவா தான் வளர்ந்து வரக்கூடியது. ஆனா ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, அதாவது கமாடிட்டி ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு ட்ரேடிங் புது வரவாக 2003வது வருஷம் இங்க இந்தியன் மார்க்கெட்ல உள்ள நுழைய ஆரம்பிச்சுச்சு. நீங்க அதுக்கு முன்னாடி தங்கத்துடைய மூவ்மெண்ட்ட சார்ட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிராஃப் வந்து ஒரு கோடு மாரி இருக்கும். மூவ்மெண்ட்டே இருக்காது. ஆனா, இந்த கமாடிட்டி ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்த பிறகு, இதோடைய மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிக்ஸாக்கா அப்படியே மாறிக்கொண்டே இருந்தது. ஒரு ஸ்டேஜ்ல ஒன்லி அப் ட்ரெண்ட் தான். அது இன்றைக்கு வரைக்கும் நீடித்து தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனா, இந்த கடந்த 2, 3 வருஷத்துக்குள்ளயும் ரொம்ப அதிகமாக வளர ஆரம்பிச்சிருக்கு. அதனால இந்த தங்கம் அப்படிங்கிறது வந்து மக்கள் கிட்ட வந்து ரொம்ப பிடித்திருக்கக்கூடிய விஷயமாக மாறுது மட்டும் இல்ல, ஏற்கனவே வாங்குனவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹேப்பியா இருக்குது இல்லைங்களா? ஸோ 2000 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, நானே ஒரு கிராம் ரூ. 400 வாங்கியிருக்கேன். ஆனா இன்னைக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, 7,000த்தையும் தாண்டி போயிட்டு இருக்குது. இது இன்னும் இறங்குமா? பழைய நிலைமைக்குலாம் வருமான்னு கேட்டீங்கன்னா, பெரும்பாலும் வருவதற்கான வாய்ப்புகள் இல்ல. ஆனா ஏறுவதற்கான வாய்ப்புகள் மட்டும் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. 8,000, 9,000 இன்னும் 10,000 கூட போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா அப்படிப்பட்ட தங்கத்தை வந்து நம்ம ஆபரணமாக வாங்கும்போது, பெருசா பயமா இருக்கு. இப்பலாம் ஒரு செயின்லாம் போட்டு கூட நமக்கு ரோட்ல முடியல. ஏன்னா 1 பவுனே கிட்டத்தட்ட வந்து 60,000 தாண்டுச்சு அப்படின்னா யோசிச்சு பாருங்க. பயம். வீடுகள்லயும் வச்சிருக்க முடியல. பேங்க்ல கொண்டு போய் வச்சிருந்தா பேங்க்கே எடுத்துருவாங்க போல இருக்கு. அந்த அளவு போயிட்டு இருக்கு. ஆனா இதே சமயம் ஒரு தங்கத்தின் மீதான அந்த மோகம் குறையுதான்னு கேட்டீங்கன்னா, அது மட்டும் குறையிற பாடு இல்ல. ஏன்னா வெட்டிங்ன்னு வரும்போது முதல்ல போய் எடுக்கிறதே கோல்டா தான் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த கோல்டு அப்படிங்கிறத இனி வரக்கூடிய காலகட்டத்திலயாவது நகைகளாக மட்டுமன்றி என்ன பண்ணலாம்? பேப்பர் கோல்டாவும் நம்ம வாங்க ஆரம்பிக்கலாம். நமக்கு எப்ப தேவைப்படுதோ, நீங்க அப்ப என்ன பண்ணிக்கோங்க, நகைகளாக வாங்கி வச்சுக்கோங்க. இல்ல, நான் வந்து இது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பர்ப்பஸ்க்காக பார்க்குறேன். இப்ப வந்து ஷேர் மார்க்கெட்லயே ஷேர்ஸ் வாங்குறோம். அது நமக்கு ரேட் ஏறுனா நமக்கு ப்ராஃபிட். ஒரு லேண்ட் ஏன் வாங்கி வைக்கிறோம்? அது ரேட் ஏறுனா பிற்காலத்துல நமக்கு ப்ராஃபிட். கோல்டும் கூட நம்ம ஏன் வாங்குறோம்? ரேட் ஏறும்போது இப்ப நான் கிராம் ரூ. 400 வாங்குனேன் 2000த்துல. இன்னைக்கு 1 கிராமே எவ்வளவு ரூபா? எனக்கு எவ்வளோ அது வந்து அப்ரிசியேஷன் குடுத்திருக்கு. அதனால தான் கோல்டே மக்கள் வாங்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பர்ப்பஸ்க்காக வாங்கணும் அப்படின்னு நினைக்கும்போது, ஏன் நம்ம போய் ஆபரணங்களாக மட்டுமே வாங்கணும்? ஆபரணங்களாக நீங்க வாங்கும்போது அதுல வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜ், எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி, வாட் இன்னும் எவ்வளோ பணத்த நீங்க எக்ஸ்ட்ராவா குடுக்குறீங்க? ஆனா, அது ஏறும்போது உங்களுக்கு அந்த ரிட்டர்ன் தெரியறதில்ல. ஆனா உண்மையிலே நீங்க மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு உங்களுக்கு அங்க வேஸ்டேஜ் போயிடும். வாங்கும்போதும் சரி, விக்கும்போதும் சரி. நாணயங்களாக வாங்கும்போது இது கொஞ்சம் சற்று குறைவு. இருந்த போதிலும் ஜிஎஸ்டி மத்த எல்லாமே உண்டு தானே! அதனால இந்த கோல்டு அப்படிங்கிறத நீங்க எப்படிப்பட்ட வகையிலலாம் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது, நமக்கு ஒரு சில வசதிகள் இருக்கு இதுல. அதுவும் டீமேட் அக்கவுண்ட் வச்சிருக்கவங்க தான் இந்த வசதிய பண்ண முடியும். அதனால நம்மளுடைய நேயர்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்திலயாவது
மாதந்தோறும் ஒரு ஷேர்ஸ் வாங்குற மாதிரி ஏன் நம்ம கோல்டையும் வாங்கக்கூடாது? அதுக்கு பேரு தான் கோல்டு பீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கோல்டு பீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது 1 மில்லிகிராம் வாங்குற மாதிரி. அதான் 1 கிராமே 7,000 தாண்டிடுச்சே. அப்ப நம்ம 1 மில்லிகிராமாவது வாங்கலாம் இல்லையா? ஸோ இப்ப கரண்ட்டா பார்த்தீங்கன்னா ரூ. 65 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ கோல்டு பீஸ் வாங்குறவங்க இந்த மாதிரி 1 மில்லிகிராம் வாங்க ஆரம்பிங்க. ஒவ்வொரு மில்லிகிராமா கூட வாங்கி சேர்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த ரூ. 65 குடுத்து வாங்குறதுங்கிறது உங்களுக்கு வந்து என்ன இருக்காது, பெரிய பர்டனாவும் இருக்காது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? தங்கம் தான் வாங்கி வைக்கிறீங்க. ஸோ நாணயங்களாகவோ, இல்ல பிஸ்கட்ஸ் ஆகவோ, இல்ல செயின்ஸு, மோதிரம் அந்த மாரி வாங்குறதுக்கு பதிலாக, நீங்க கோல்டு என்ன பண்றீங்க? 1 மில்லிகிராம் வாங்குறீங்க. பண வசதி இருக்கவங்க 10 மில்லிகிராம் வாங்குங்க. 50 மில்லிகிராம் வாங்குங்க. ஸோ போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ரூ. 56 இருந்தது. ஸோ தங்கம் உங்களுக்கு மார்க்கெட்ல ஏறும்போது, இந்த கோல்டு பீஸும் ஏற ஆரம்பிக்கும். நிச்சயமாக. ஸோ சார்ட்லாம் நீங்க எடுத்து போய் பாருங்க. உங்களுக்கு தெரியும். அதனால இத வாங்குறதுங்கிறது ரொம்ப ஈஸி. நீங்க எப்படி டாடா மோட்டார், டாடா ஸ்டீல்ஸு, வோல்டாஸு இந்த மாரி ஷேர்ஸ் வாங்குறோமோ, அதே டீமேட் அக்கவுண்ட்ல நீங்க கோல்டு பீஸும் வாங்கலாம். ஸோ இது நமக்கு எந்த விதமான பயமும் இல்ல. நம்ம கோல்டு என்ன பண்ணிட்டே வரோம், சேர்த்துக் கொண்டே வர்றோம். ஸோ அதுக்கப்புறமாக நமக்கு எப்ப தேவைப்படுதோ, நம்ம அத அந்த அப்ரிசியேஷன் தகுந்த மாரி செல் பண்ணிட்டு, தேவைப்படுறப்ப நம்ம நகைகளா வாங்கிட்டா போச்சு. ஸோ இந்த மாதிரி கோல்டு வாங்குங்க. இதுல நெறைய கோல்டு பீஸ் இருக்கிறாங்க. ஐசிஐசிஐ, எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, கோட்டக், ஆக்சிஸ் எல்லா நிறுவன பேங்குகளும் பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு பீஸ் அப்படிங்கிறத வச்சிருக்கிறாங்க. இது வந்து இடிஎஃப்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். ஏன்னா மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இல்லையா? அதனால. ஸோ நிப்பான் இந்தியாவுடைய கோல்டு பீஸ் அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் விட ஒரு பெஸ்ட்டா வந்து கருதப்படுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய கார்பஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 8,929 கோடி. எக்ஸ்போனென்ஷியல் ரேஷியோ 0.79 மத்த எல்லாரையும் விட இப்ப நான் சொன்னேன் இல்லையா? இவங்க எல்லாரையும் விட ஹையா இருக்குது. டெய்லி ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 21.7 கோடி. இது இம்பாக்ட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.02 மத்த காம்படிட்டர் எல்லாரையும் விட ரொம்ப கம்மியா இருக்குது. ஸோ அதனால இந்த கோல்டு பீஸ் வாங்கணும்னா நிப்பான் இந்தியா உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். நீங்க நீங்க உங்களுடைய இதை தேடும்போதே உங்களுடைய டிமெட் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க இல்லையா? அதுல உள்ள போயிட்டு நிப்பான் இந்தியா இடிஎஃப்னு போடுங்க. நிப்பான் இந்தியா இடிஎஃப் கோல்டு பீஸ் அப்படின்னு போட்டாலே இது வர ஆரம்பிக்கும். இது நீங்க என்ன பண்ணி வச்சுக்கலாம், தாராளமாக ஒரு லாங் டேர்முக்கு வாங்கி வச்சுக்கலாம். கோல்டு இடிஎஃப் வாங்குறதுக்கும் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்களுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக குறைந்தபட்சம் ரூ. 500 இருந்து ரூ. 1000 உங்களுக்கு தேவைப்படும். சிப் மெத்தட்லயும் நீங்க அங்க பண்ணலாம். ஆனா அங்க கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல பொறுத்தவரையில எக்ஸிட் லோட்லாம் உண்டு. பிஃபோர் 1 இயர்க்குள்ள பண்ணீங்கன்னா எக்ஸிட் லோட்லாம் பண்ணிடுவாங்க. இங்க நம்மளுடைய கோல்டு இடிஎஃப்ல அப்படிலாம் கிடையாது. நீங்க இஷ்டப்பட்டபடி எவ்வளவு யூனிட்ஸ் வேணா, எவ்வளவு மில்லிகிராம் வேணா வாங்கலாம். அதே மாரி ஆனா இங்க என்ன வேணும்? கண்டிப்பாக டீமேட் அக்கவுண்ட் வேணும். அது இருந்தா மட்டும் தான் நம்ம இந்த இந்த கோல்டு பீஸ நீங்க வாங்கவே முடியும். இது இல்லாம சாவரின் கோல்டு பாண்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு. பெரும்பாலும் அத ஸ்டாப் பண்ற ஐடியால இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவு அப்ரிசியேஷன் போகும்னு இவங்க எதிர்பார்க்கல. ஸோ சாவரின் கோல்டு பாண்டும் ஒரு நல்ல மெத்தடு. இந்த மாரி கோல்டு வாங்கி நம்ம பேப்பர் ஃபார்மேட்ல வாங்கி சேமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. கோல்டு பாண்ட்ஸ் அப்படிங்கிறதும் தனியாகவும் இருக்குது. பட் எல்லாத்தையும் விட நம்ம ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு டெய்லி நம்ம வந்து ஷேர்ஸ் வாங்குறோம், விக்கிறோம், இன்ட்ராடே பண்றோம், ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் பண்றோம். அந்த வகையில நம்ம ஏன் வந்து கோல்டை வாங்கி வைக்கக்கூடாது? ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் இன்ஃபார்ம் பண்றது தான். நீங்க மாதந்தோறும் உங்களால எவ்வளவு முடியுமோ ஒரு 3 கிராமு, 4 கிராமு ஏன்னா ரூ. 65 சம்திங் தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கோங்க, எவ்வளவு அமௌண்ட்ட ஒதுக்குறீங்களோ அத நீங்க வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது நீங்க உண்மையிலே போய் கோல்டு வாங்குற மாதிரி தான். ஸோ அது இங்க வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா 24 கேரட் இது. ஸோ அதனால இது வந்து ஒரு இது வந்து இது சேஃபா இருக்குமா? அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு. ஒருவேளை நாளை பின்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது? இது எல்லாமே நிச்சயமாக நல்ல சேஃபா இருக்கும். ஏன்னா, இத உங்க உங்க புரோக்கர்ஸ் வந்து பராமரிக்கிறது இல்ல. இது வந்து டீமேட் அக்கவுண்ட்ட வந்து பாதுகாக்கிறது யாரு? சிடிஎஸ்ன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் இந்தியா லிமிடெட். அந்த டெபாசிட்டரி சர்வீசஸ்ல தான் இது எல்லாமே போய் ஸ்டோரேஜ் ஆகும். உங்க புரோக்கருடைய அக்கவுண்ட்லலாம் இது ஒன்றுமே இருக்காது. அவங்க ஜஸ்ட் வந்து ஒரு ட்ரேடிங் மெம்பர் அவ்வளவுதானே தவிர, இந்த இந்த நீங்க வாங்குற ஷேரா இருக்கட்டும், நீங்க வாங்குற கோல்டு பீஸா இருக்கட்டும், அவங்களுடைய அக்கவுண்ட்ல எதுவுமே இருக்காது. எல்லாமே ஒரு டிஜிட்டல் லாக்கர் மாரி சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டுடைய சிடிஎஸ்எல்ல தான் போய் உங்களுக்கு அங்க போய் தான் இருக்கும். ஸோ அதனால இது பாதுகாப்பா தான் இருக்கும். நீங்க எந்த விதமான பயப்பட வேண்டிய அவசியமும் இல்ல.
ஸோ கோல்டு ரேட் உங்களுக்கு ஏறும் போதும் அதே மாதிரி கோல்டு இறங்கும் போதும் ஃபிளக்சுவேஷன் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ரொம்ப வேகமாக இறங்கி உங்கள பேனிக் பண்ணாது. அதே மாரி ரொம்ப வேகமாக ஏறவும் செய்யாது. ஸோ இதுல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜ் எல்லாம் கிடையாது. நம்ம நார்மலா தரக்கூடிய கவர்ன்மெண்ட் தரக்கூடிய ஷேர்ஸ்லாம் தரோம் இல்லையா? அந்த மாரி வந்து உங்களுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் தான் இதுல இருக்கும். ஸோ அதனால நேயர்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா மார்க்கெட்ல நம்ம கோல்டு அப்படிங்கிறதையும் நம்ம வாங்கி வைக்கணும். ஏன்னா ஒன்லி ஷேர்ஸ்ல மட்டும் தான். ஏன்னா ஷேர் மார்க்கெட் சமயத்துல இறங்கும்போது உங்களுக்கு கோல்டு வந்து ரேட் ஏறி உங்களுடைய போர்ட்ஃபோலியோவ என்ன பண்ணும்? ஒரு ஹெட்ஜ் பண்ணும். ஸோ அதுக்கு தான் மெயினா வந்து இந்த கோல்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஹெட்ஜிங்க்கு ஒரு பெரிய டூல் இது. ஸோ அதனால மினிமமா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ரிஸ்க் கம்மி. ஷேர் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதே மாரி கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ் இதுக்கும் அப்ளிகபிள் தான். ஸோ அதனால நெறைய விஷயங்கள் வந்து இந்த கோல்டு பீஸ் பண்ணும்போது நம்மளுடைய பெனிஃபிட்டாக நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கும்போது, நாம ஏன் இத பத்தி யோசிக்க கூடாது? ஸோ இதுவரைக்கும் வாங்காதவங்க, இத நீங்க வந்து இனிமேலாவது வாங்க ஆரம்பிங்க. கோல்டு அப்படிங்கிறது எப்போதுமே ஆபரணங்களாக வாங்கி குவிக்காதீங்க. அது எப்போதுமே உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பர்ப்பஸ்ல ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து பெரும்பாலும் குடுக்காது. உங்களுக்கு மகிழ்ச்சிய வேணா தாராளமாக கொடுக்கலாம். ஆனா நீங்க நார்மலா இன்வெஸ்ட்மென்ட் பேப்பர்ல வச்சு நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, அப்பதான் உங்களுக்கு தெரியும். எவ்வளவு பணம் உங்களுக்கு அங்க வந்து லூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இன்வெஸ்ட்மென்ட் பர்ப்பஸ்ல கோல்ட பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, நம்மளுடைய இந்த கோல்டு பீஸ் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ சிறு குழந்தைங்க வச்சிருக்கவங்க, பெண் குழந்தைங்கலாம் வச்சிருக்கவங்க, ஆரம்பத்துல இருந்தே சீட்டு போட்டு ஏமாறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணாம, இதெல்லாம் வந்து லீகலான, அப்ரூவ்டான ஒரு விஷயம். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு, நீங்க கோல்டுலயே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவையே நான் குடுத்திருக்கேன். ஸோ தாராளமாக கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்ம கோல்டோட ஏற்றத்தையும் தாராளமாக நம்ம என்ஜாய் பண்ணலாம். நல்ல நீண்ட கால அடிப்படையில சேஃப்டியாக நல்ல பலனை பெறலாம். நன்றி, வணக்கம்.